ஸ்டாலின் எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டாரு, கருப்பு கொடை பிடிச்சாரு. இன்றைய தினம் ஆளுங்கட்சி வந்த பிறகு பாரத பிரதமர் சென்னைக்கு வருகின்ற பொழுது வெள்ளை குடி பிடித்தார், வெள்ளை குடை பிடித்தார். வேற எவரும் எங்களுக்கு எதிரி அல்ல, எந்த கட்சி எங்களுக்கு எதிரி அல்ல. அதோட திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டுனாங்க. அது பரவாயில்ல, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு, கட்டுனா அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது, கட்டலாம். ஆனா அவருக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறாங்களாம். யாருடைய பணம்? உங்களுடைய பணம், வரி பணத்துல 82 கோடி எழுதாத பேனாவை நடுக்கட்டில் கொண்டு வைக்கிறாங்க. ஏன்? எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் கூட மாணவர்கள் பாராட்டுவாங்க. அதை விட்டுட்டு எழுதாத பேனாவை அரசாங்க வரி பணத்தை எடுத்து இன்றைக்கு அவருடைய அந்த நினைவாக பேனா அமைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பது மக்கள் கேட்கின்றார்கள். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்காரு உதயநிதி, அவருக்கு கார் பந்தயம் நடத்த வேணுமா? ஏங்க, எவ்வளவு கஷ்ட மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறாங்க மக்கள். இதையெல்லாம் விட்டு நூற்றுக்கணக்கான கோடி செலவு செஞ்சு கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியமா? அவசியங்களா? சைக்கிளே நமக்கு கிடைக்காத போது கார் பந்தயம் நடத்துறாராம். நாடு எப்படி போய்கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு ஊதாரித்தனமாக அரசு பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் போனா 10 ரூபா கொடுக்கணும், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்கணும். அவர் யாருன்னா 10 ரூபா பாலாஜி. எவ்வளவு? 10 ரூபா பாலாஜி. அவர் உள்ள போயிட்டு வெளியில் வந்து கூட இன்னும் திருந்தல, ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்னும் 2-3 நாள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர இருக்குது. அப்ப என்ன நடக்குன்னு தெரியல. ஆக ஒரு ஏழை எளியவர்கள் எல்லாம் அங்கங்க இருக்கின்ற மதுபான அரசு மதுபான கடைக்கு போய் அங்க மதுபானத்தை வாங்கி அருந்துகின்ற பொழுது அதற்கு ஒரு பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. இது கொடுமை அல்லவா? ஏழையின் ரச்சத்தை உறுதிக்கின்றது அல்லவா? கேட்டா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. மேலிடம் எங்க இருக்குது? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. 1 கோடி பாட்டில் இருக்குன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 10 கோடி. 30 நாளைக்கு என்ன ஆச்சுங்க? கணக்கு போடுங்க. 300 கோடி. 12 மாசம் 3600 கோடி இந்த 10 ரூபா மேலிடத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? தேவையா? அதோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிப்பார். அறிவிச்ச உடனே அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். திட்டத்தை அறிவிப்பாரு, அடுத்த நாள் குழு போட்டுருவார். அதோட முடிஞ்சது. இது வரைக்கும் 54 குழு போட்டிருக்கார். 54 குழு போட்டிருக்கார். குழு அரசாங்கம். இந்த அரசாங்கத்துடைய பேர் வைக்கலாம். இன்றைக்கு மொழிக் கொள்கை பற்றி பேசிட்டு இருக்கார். அதிமுக நிலைப்பாட்டை தெளிவாக நாங்கள் தெரிவித்து விட்டோம். வேறு அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இருமொழி கொள்கை தான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டோம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஸ்டாலின் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். நாங்க நடுங்கலையா? திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டாரு, கருப்பு கொடை பிடிச்சாரு. இன்றைய தினம் ஆளுங்கட்சி வந்த பிறகு பாரத பிரதமர் சென்னைக்கு வருகின்ற பொழுது வெள்ளை குடி பிடித்தார், வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவருக்கு வெள்ளை குடை வேந்தன் என்று சொன்னால் கரெக்டா இருக்கும். ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். அது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு இருவரும் தலைவர் இருக்கின்ற என்ன கொள்கை பின்பற்றினார்களோ அதே கொள்கை தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பயப்பட்டது கிடையாது. ஆனா திமுக அப்படி அல்ல. அங்கம் வைப்பது இந்தியா கூட்டணி. ஆனா
பாரதிய ஜனதா அமைச்சர்களை அழைத்து வந்து நீங்க நாணயம் வெளியிடுறீங்க எதுக்கு? பயம், ஏதாவது ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போட்டுருவாங்கன்னு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, ஏண்டுனா வேணும், வேண்டானா வேணாம், எங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். வேற எவரும் எங்களுக்கு எதிரி அல்ல, எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. திராவிட முன்னேற்ற கழக தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்படுகின்ற ஆட்சி என்பதுதான் எங்களுக்கு தலையாள கடமை. ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கலைங்கிறது. இங்க பேசி என்ன பண்றது? 39 நாடாளுமன்ற திமுக கூட்டணி சேர்ந்தீங்க, நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க ஐயா. அதுக்கு தான் மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற ஆக்கி அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. பயம், பேச மாட்டாங்க. இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் பண்ணுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க. ஆனா டெல்லியில அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து தேவையானதை பெறுவதற்கு ஸ்டாலினுக்கு திறமை இல்லை.